ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், 7th ஸ்டாண்டர்ட் குவார்டர்லி எக்ஸாமுக்கான இங்கிலீஷ் ஒரிஜினல் கொஸ்டின் ப்ரீவியஸ் இருந்தது. இதில் உங்களுக்கு ஒன் வேர்டில் பொறுத்த வரைக்கும் ஆன்சர் மார்க் பண்ணியே கொடுத்துருக்கேன். இந்த இங்கிலீஷ்க்கு நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறது லாஸ்ட் ஒன் டே கண்டிப்பாக வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னம்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுங்கள். அதுபோக அந்த வீடியோவுக்கு ஒரு கமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னம்னா அடுத்தடுத்து நான் அப்டேட் பண்ணக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட்டுக்கான வீடியோஸ் தேவை அப்படிங்கிறதையும் எனக்கு தெரியப்படுத்தின மாதிரி இருக்கும். எப்பயுமே வீடியோ பார்க்கும்போது வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க, மறந்துடாதீங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா முதல் 3 அடுத்த 3 மொத்தம் 6 பார்த்தீங்க அப்படின்னம்னா சினானிம்ஸும் ஆன்டனிம்ஸும் கேட்குறாங்க. இது நமக்கு புக்கின் சைட்லேருந்து கேட்பாங்களா அப்படின்னம்னா புக் பேக்கில் இருக்கக்கூடியது மட்டும்தான் கேட்பாங்க 7th ஸ்டாண்டர்டை பொறுத்த வரைக்கும். அது ஃபுல்லாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து சூஸ் த கரெக்ட் ஆப்ஷன் அப்படிங்கிறதுல தெர் ஆர் டேஸ் ஆப்பிள்ஸ் இன் த மார்க்கெட், மெனி ஆப்பிள்ஸ் இன் த மார்க்கெட், புரியுங்களா? இதுவும் பார்த்தீங்கன்னா புக் பேக்கில் இருக்கக்கூடிய ஒன் வேர்டு தான் கேட்டிருக்கிறாங்க. முதல் 6 + 4 10 மார்க்குக்கு ஒன் வேர்டு. அது முடிஞ்சதுக்கப்புறமா ப்ரோஸில் இருக்கக்கூடிய 2 மார்க் கொஸ்டின்லேருந்து ஆரம்பிக்குது. அந்த 2 மார்க் கொஸ்டின் இதில் இருக்கக்கூடியது ப்ளஸ் பேராகிராஃப் இதில் இருக்கக்கூடியது போதுமா அப்படின்னோம்னா கண்டிப்பாக இந்த 2 பேராகிராஃப் தான் இருக்குது. அதனால் இது ரெண்டையும் படித்தீங்கனாலே எக்ஸாமில் உங்களால் ஒரு பேராகிராஃப் ஒரு 4 மார்க் கொஸ்டின் இல்லை 5 மார்க் கொஸ்டின் உங்களால் அட்டன் பண்ண முடியும். 2 மார்க்கை பொறுத்த வரைக்கும் இந்த 4 போதுமா அப்படின்னோம்னா இந்த 4 ப்ளஸ் ஃபஸ்ட் யூனிட்டில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட் சாப்டரில் இருக்கக்கூடிய ப்ரோஸ் 2 மார்க் 3 சேர்த்து படிச்சுக்கோங்க. 7 படிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் அட்டன் பண்ண வேண்டிய அந்த 3 2 மார்க்குமே உங்களால் அட்டன் பண்ண முடியும். அடுத்தது செக்ஷன் 2ல் பார்த்தீங்க அப்படின்னம்னா கிராமர் பார்ட்டில் இதுவும் பார்த்தீங்கன்னா புக் பேக்கில் இருக்கக்கூடியது தான் 5 ஒன் வேர்டு. அடுத்தது பேராகிராஃபை பொறுத்த வரைக்கும் லெட்டர் ரைட்டிங் நமக்கு என்ன கேட்பாங்க அப்படிங்கிற உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கும். உங்களுக்கு 5 மார்க் கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் வரிசையாக பார்த்தீங்க அப்படின்னம்னா பொயட்டிக் டிவைஸ் கேட்குறாங்க. ரீட் த பொயட்டிக் லைன்ஸ் அண்ட் ஆன்சர் த கொஸ்டின்ஸ், பொயட்டிக் டிவைஸ் கேட்குறாங்க. அடுத்து கீழே பார்த்தீங்க அப்படின்னம்னா செக்ஷன் ஈல சப்ளிமெண்ட்ரியை பொறுத்த வரைக்கும் அதில் இருக்கக்கூடிய 2 மார்க் கொஸ்டின் ப்ளஸ் பேராகிராஃப் அதுவும் இதில் இருக்கக்கூடிய இந்த 2 மட்டுமே போதும் நீங்கள் எக்ஸாமில் ஒரு பேராகிராஃப் அட்டன் பண்ணுறதுக்கு. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிக்சர் கொடுத்து 5 சென்டென்ஸ் வந்து மேக் பண்ண சொல்கிறாங்க. இதை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். இதை பற்றி மொத்தம் 3 ட்ரீ இருக்கு இல்லைங்களா? இந்த 3 பற்றியும் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னம்னா கோகனட் ட்ரீ, பேனியன் ட்ரீ, பனானா ட்ரீ, இது 3 பற்றியும் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னம்னா அடுத்து மேலே வந்து சன் தெரியுது. இதை பற்றி ஒரு 5 சென்டென்ஸ் வந்து மேக் பண்ணணும். அதுக்கு 5 மார்க். கீழே கொஸ்டின் கொடுத்துருக்காங்க 5 கொஸ்டின். அந்த பிக்சரை பார்த்து கீழே அந்த கொஸ்டினுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ண போகிறீங்க. லாஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னம்னா உங்களுக்கு ஒரு 5 மார்க் கொஸ்டின் லெட்டர் ரைட்டிங் கேட்டிருக்காங்க. ரைட் எ லெட்டர் இன் யுவர் கிளாஸ் டீச்சர் ஆஸ்கிங் லீவ் ஃபார் 2 days. 6th அதான் எழுதியிருப்பீங்க. 7th அந்த லீவ் லெட்டர் மட்டும்தான் இருக்குது அப்படிங்கிறனால அதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இல்லை நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா இந்த பிடிஎஃப் அப்படியே உங்களுக்கு அதில் இமேஜஸ் ஷேர் பண்ணுவேன். அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். வாட்ஸ்அப் சேனலில் மறக்காமல் ஜாயின் பண்ணிடுங்க. தேங்க்யூ.